السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் என்ற கற்கையினையின் 3வது வகுப்பிலே நாம் எல்லோரும் சமூகம் தந்திருக்கின்றோம். ஏற்கனவே நமது 2 வகுப்புகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதர்தான் என்பதற்கான சான்றுகளை, பல சான்றுகளை நாம் முன்வைத்தோம். அந்த சான்றுகள் அனைத்தும் பகுத்தறிவு ரீதியாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க சான்றுகள். அந்த சான்றுகளை ஏற்காவிட்டால் அவருடைய பகுத்தறிவைத்தான் கோளாறு இருக்கிறது என்பதாக வேண்டும். தவிர நபி அவர்களின் இறை தூதிலே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு ஏற்பட முடியாது. அந்த குறிப்பிட்ட ஆதாரங்களை நாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரிடத்திலும் அந்த ஆதாரங்களை முன்வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதர்தான் என்பதை தெளிவாக நிரூபிக்க முடியும். முதலில் நமது ஈமானை அது உறுதிப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நபி அவர்கள் இறைவனின் தூதர்தான் என்பதை நிரூபிப்பதற்கு முன்னால் நமது உள்ளத்திலே ஆடித்தரமாக ஆழமாக வேரூன்ற வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே நாம் பரம்பரையாக அவர்கள் தான் நமது நபி, இறுதி நபி என்று ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் மாத்திரமின்றி அறிவுபூர்வமாக எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி நபி அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இறைவனின் தூதர்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு ஏற்படக்கூடாது என்பதை நாம் 1வது வகுப்பிலும் 2வது வகுப்பிலும் நாம் பார்த்தோம். அந்த நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான ஆதாரத்தை நாம் சுட்டிக்காட்டிவிட்டு அதனை பற்றி விரிவாக பின்னால் கூறப்படும் என்பதாக சொன்னோம். அதனைத்தான் நாம் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதாவது அல் குர்ஆன், நபி அவர்கள் கொண்டு வந்த அல் குர்ஆன், அது இந்த முஹம்மது என்பவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர், இறைவனால் அனுப்பப்பட்ட உண்மையான தூதர். வெறுமனே பொய்யாக அவர் இறைவனுடைய தூதர் என்பதாக வாதிடவில்லை என்பதை மிக தெளிவாக அறிவுபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை நாம் அன்றாடம் படிக்கின்றோம், ஓதுகின்றோம், அதனை தொடுகின்றோம். ஆனாலும் அதனுடைய தாற்பயம் நம்மில் அதிகமானவர்களுக்கு புரிவது கிடையாது. அதனால்தான் அல் குர்ஆனை நாம் வெறுமனே ஒரு சில தேவைகளுக்காக மாத்திரம் எடுத்துவிட்டு அதற்கு பின்னால் மூடி வைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மையிலே இந்த அல் குர்ஆனுடைய மகத்துவத்தை, அதனுடைய சரியான தாற்பயத்தை யார் புரிந்து கொள்வார்களோ அவர்கள் இந்த குர்ஆனுடன் எப்பொழுதும் தொடர்புடனே இருப்பார்கள். இந்த குர்ஆனை ஓதும் பொழுதெல்லாம் அவருடைய மெய் சீர்க்கும், அவருடைய உணர்வுகள் ததும்பும், அவருடைய இரையச்சம் அதிகரிக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த அல் குர்ஆன் எவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு 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 பரிசு, அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு என்பதை நாம் இந்த வகுப்பை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்பிலும் அதில் வரக்கூடிய வகுப்பிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அல் குர்ஆனை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்றார்கள்? அல் குர்ஆன் எவ்வாறு அற்புதமாக திகழ்கின்றது என்பதை நபி அவர்களே ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. புகாரியில் இடம்பெறக்கூடிய 4981வது ஹதீஸ், 4981வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், என்ன, ஒவ்வொரு இறை தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை காணும் மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலைமை இருந்தது. எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தடி, இன்னும் பல அத்தாட்சிகள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல், இப்படி பல அற்புதங்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமாருக்கும் வழங்கி இருந்தார்.
அவற்றை பார்த்தவர்கள் நிச்சயமாக இவர் இறைவனுடைய தூதர் தான் என்று ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கக்கூடிய வரலாறுகளை நாம் குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். அப்படி சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அல்லாஹ் எனக்கு அருளிய இந்த வஹி, அல்லாஹ் எனக்கு அருளிய இந்த வஹி அல் குர்ஆன் தான் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? அதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம். எனவே நபிமார்களிலே மறுமை நாளில் பின்பற்றுவோர் அதிகமாக இருக்க வேண்டும் என, என்னை பின்பற்றியவர்கள் தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஏன் சொல்ல வேண்டும்? குர்ஆன் தான் எனது அற்புதம் என்று சொல்லிவிட்டு என்னை பின்பற்றுவோர்கள் தான் மறுமை நாளில் அதிகமாக இருப்பார்கள் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் என ஏன் நபி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், ஏனைய அனைத்து நபிமார்களுடைய அற்புதங்களும் அவர்களுடைய காலத்துடன் முடிவு பெற்றுவிடும். அவர்கள் மரணிப்பதுடன் அந்த அத்தாட்சி முடிவு கட்டப்பட்டுவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவுடைய பவர் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் உயர்த்தப்படும் வரைக்கும், அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்படும் வரைக்கும் தான். ஆனால் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அல் குர்ஆனின் அற்புதம் கியாமத்து நாள் வரைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கும். எனவே ஒரு நபியுடைய வாழ்க்கையுடன் மாத்திரம் முடியக்கூடிய அற்புதத்தை பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் தனது மரணத்துக்கு பின்னாலும் நீண்ட காலம் தனது அற்புதம், யாருடைய அற்புதம் நீடித்து இருக்குமோ அவரை பின்பற்றக்கூடியவர்கள் நிச்சயமாக அந்த அற்புதத்தை காணும் போதெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பது என்பதை ஒரு சகஜமான விடயம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்ல வருகிறார்கள். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த அல் குர்ஆன் அப்படியான மிகவும் அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படி என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கைத்தடியை கீழே போடும் பொழுது அது பாம்பாக மாறக்கூடிய நேரத்திலே, அதே போன்று அவருடைய கைத்தடியை அவர்கள் கற்பாறையிலே அடித்தவுடன் 12 ஊற்றுகள் பொங்கி எழக்கூடியது போன்று, கடலிலே அடித்தால், நதியிலே அடித்தால் அங்கு பாதைகள் 12 பாதைகள் உருவாகுவதை போன்ற ஒன்றுதான், அதிசயம்தான் இந்த அல் குர்ஆன். அதனால் தான் அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கினால் கூட அது சுக்குநூறாகிவிடும் அல்லாஹ்வின் அச்சத்தால். அந்த அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். அந்த சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த அல் குர்ஆனை நாமும் வளமையாக ஓதுகின்றோம் தான், இவ்வளவு நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு புரியவில்லையே என்று நாங்கள் சிந்திக்கலாம். அது ஏன் புரியவில்லை என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை நாம் தொடர்ந்து அவதானிக்கக்கூடிய நேரத்திலே, கவனிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு மிக இலகுவாக புரிந்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் அற்புதம் என்பதனுடைய கருத்து என்ன? நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்று அறிவித்த பொழுது அதற்கு சான்றாக அவர்கள் முன்வைத்த முக்கியமான ஒன்றுதான் என்ன? இந்த அல் குர்ஆன். நான் இறைவனினால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதற்கான சான்று என்ன? ஏனைய தூதர்களுக்கு கைத்தடி கொடுக்கப்பட்டது, ஆரம்பத்தில் சொன்னோம், நாம் பல அற்புதங்களை சொன்னோம். அதை போன்று நபியர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அல் குர்ஆன். எனவே இதனை பார்த்து நான் நபி என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தௌராத்தை காட்டி, தௌராத்தை பார்த்து நான் இறை தூதர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஞ்சிலை காட்டி, இந்த இஞ்சிலை வைத்து நீங்கள் நான் இறைவனுடைய தூதர் என்பதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லவில்லை. அதாவது நபி அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த அல் குர்ஆன் எப்படி அற்புதமாக மாறுகிறது என்று சொன்னால், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை, எழுத்துக்களை கொண்டுதான் இந்த அல் குர்ஆனை உங்களுக்கு முன்னால் நான் முன்வைத்திருக்கிறேன். இது இறைவனால் எனக்கு அனுப்பப்பட்ட வேதம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இது நானாக கண்டுபிடித்தது என்பதாக நீங்கள் சொல்வதாக இருந்தால், நானும் மனிதன், நீங்களும் மனிதன். இந்த அல் குர்ஆனும் உங்களுடைய பாஷை அரபு மொழியிலே தான் இருக்கிறது. எனவே மனிதனாகிய நான் இதனை கண்டுபிடித்தேன் என்று சொன்னால், உங்களுடைய சொந்த பாஷையான அரபு மொழியிலே இந்த குர்ஆன் இருப்பது போல நீங்களும் மனிதன் தானே,
எனவே நீங்களும் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவால் விட்டார்கள். ஆனால் அவர்கள் யாராலும் அந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை. அது மாத்திரமின்றி இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, இறைவனுடைய வார்த்தை அல்ல என்பதற்கான எந்த விதமான சான்றையும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. வெறுமனே அவதூறுகளைத்தான் கூறினார்களே தவிர எந்த விதமான சான்றுகளையும் அவர்களால் முன்வைக்க முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆனை அரபு மொழியிலே கொண்டு வந்து அரபு மொழி தெரியாத அல்லது அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெறாத சாதாரண மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கவில்லை. அரபு மொழி வரலாற்றிலே அந்த மொழியில் மிக உயர்ந்த பாண்டித்தியம் பெற்றவர்கள் வாழ்ந்த காலத்திலே அரபு இலக்கியத்தில் கொடிகட்டி பறந்த அந்த இலக்கியத்திலே கொடிகட்டி பறந்த அந்த கவிஞர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் தான் இந்த சவாலை நபி அவர்கள் விடுக்கிறார்கள். ஆனால் அவர்களில் யாருமே அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு தயாராகவில்லை. இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராகத்தான் அந்த மக்களுக்கு மத்தியிலே வலம் வந்தார். எங்கும் சென்று மேலதிகமான படிப்புகளை படிக்கவும் இல்லை, மேலதிகமான எந்த ஒரு ஆற்றலையும் அவர்கள் பெற்றிருக்கவும் இல்லை. மாற்றமாக அவர்களுக்கு மத்தியில் அவர்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் வாழ்ந்தார். அதே போன்று அவர்களுக்கு மத்தியிலே பெரும் இலக்கிய விற்பனர்கள் பாண்டித்துவம் பெற்றவர்கள் இருந்தார்கள். அப்படியான இலக்கிய பாண்டித்தியம் மிக்கவராக கூட, இலக்கிய பண்டிதராக கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. அப்படி இருந்தும் இப்படி யாராலும் முறியடிக்க முடியாத ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இது அவராக கொண்டு வந்ததல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர், நபி அவர்கள் ஒரு முறை அல்ல பல முறைகள் முடியுமானால் இதற்கு நிகரான ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள், இதை போன்று முழுமையாக கொண்டு வராவிட்டாலும் ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்றார் நபி அவர்கள் சவால் விட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த சவால் விட்டு அவர்கள் இந்த சவாலை முறியடிக்காததின் காரணமாகத்தான் இந்த குர்ஆன் அற்புதமாக மாறியதா என்று கேட்டால் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அது இயல்பிலே அற்புதமானது. இயல்பிலே அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய வாசக அமைப்பு, வசன நடைகள், இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அது இயல்பிலே அது அற்புதமாகத்தான் திகழ்கிறது. ஆனாலும் அந்த மக்கள் எப்பொழுது இந்த அல் குர்ஆன் நபி அவர்களால் குறைந்து கூறப்பட்டது, நபி அவர்கள் தனது புறத்திலிருந்து கொண்டு வந்து இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கிறார் என்று அவர்கள் சொன்னார்களோ, அப்பொழுதுதான் இந்த சவாலை நபி அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே முன்வைக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த சவாலை அந்த மக்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அல் குர்ஆனை இந்த சவாலுடைய பகுதியை நாம் அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டாலும் கூட அல் குர்ஆனை ஒரு மனிதர் படிப்பார் என்று சொன்னால் முஹம்மது தர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்நபவுல் அதீம் என்ற நூலிலே அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு அழகான விடயம், தற்காலத்திலே அல் குர்ஆனுடைய அற்புதத்தை பற்றி எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு நூல். ஒவ்வொரு அரபு தெரிந்த ஒவ்வொருவரும் அதனை கட்டாயம் படிக்க வேண்டும். ஏனைய மொழிகளுக்கும் அது மொழிமாற்றம் செய்யப்படுவது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கான பலப்பற்றாக்குறைதான் பிரச்சனை. அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அல் குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரவில்லை என்று நாம் வைத்துக் கொள்வோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு இந்த அல் குர்ஆன் கிடைக்கவில்லை என்று நாம் வைத்துக் கொள்வோம். இது ஒரு வனாந்தரத்தில் நாம் செல்லும் பொழுது இந்த அல் குர்ஆன் நமக்கு கிடைக்கிறது, அல்லது ஒரு பாலைவனத்திலே செல்லும் பொழுது நமக்கு இந்த அல் குர்ஆன் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி கிடைத்தாலும் கூட ஒரு மனிதனால் தீர்மானிக்க முடியும், அரபு மொழி தெரிந்த ஒரு மனிதனால் தீர்மானிக்க முடியும். என்ன தீர்மானிக்க முடியும்? இது ஒரு மனிதனால் இயற்றப்பட்டதல்ல என்பதை தீர்மானித்துக் கொள்ள முடியும். அப்படித்தான் இந்த அல் குர்ஆனுடைய உள்ளடக்கம், கட்டமைப்பு காணப்படுகிறது என்பதாக அவர்கள் மிக அருமையான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த அல் குர்ஆன் இயல்பிலே அற்புதத்தன்மை மிக்கது. அது அதன் மூலமாக சவால் விடப்பட்டு அந்த சவால் முறியடிக்கப்படாதது, அது மென்மேலும் அதனுடைய அந்த அற்புதத்தை இன்னும் வலுப்படுத்துகிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம்
இந்த அல் குர்ஆன் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பகத்தன்மைக்கும் அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதற்கும் சான்றாக அமைகின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல் குர்ஆன் எப்படி சான்றாக அமைகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தை பற்றி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இஸ்லாத்தை பற்றி பல்வேறு விதமான சந்தேகங்கள் கிளப்பப்படுகின்றன. இஸ்லாத்தின் எதிரிகளாலும் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களாலும் இஸ்லாத்தின் பல்வேறு கிளை சட்டங்கள் சம்பந்தமாக, பெண்கள் சம்பந்தமாக, பொருளாதாரம் சம்பந்தமாக, இப்படி பல்வேறு விதமான சட்ட பிரச்சனைகள் எழுப்பப்படுகின்றன. தற்காலத்துக்கு இஸ்லாத்தின் இந்த சட்டங்கள் பொருத்தமில்லை, நவீன காலத்துக்கு பொருத்தமில்லை என்றெல்லாம் பல்வேறு விதமான சந்தேகங்கள் கிளப்பப்படுகின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், யாரும் இந்த இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை தகர்ப்பதற்கூடிய வாதங்களை வைக்கவில்லை. இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய வாதங்களை வைக்க முடியாததால் காரணமாகத்தான் என்ன செய்கிறார்கள், எங்காவது ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு, ஏதாவது ஒரு ஃபிக்ஹ் கிதாபில் ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு, ஏதாவது ஒரு கிளை சட்டம் ஒன்றை எடுத்துக்கொண்டு இதனை பாருங்கள் என்று அதை தூக்கி பிடிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இஸ்லாம் பொய்யானது, இஸ்லாம் தவறான மார்க்கம் என்று நிறுவ வேண்டும் என்பதாக இருந்தால் இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்களை தகர்க்கக்கூடிய விடயங்களைத்தான் அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர்களால் முன்வைக்க முடியாது, அதனை நெருங்கவும் முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்ப்பதற்கென்ன, அதிலே எந்த விதமான அனுவலவும் சந்தேகம் ஏற்படுத்துவதற்கு கூட அவர்களால் நெருங்கக்கூட முடியாது. உதாரணமாக நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், அல்லாஹ் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள், அல்லாஹ் இருக்கிறார், இஸ்லாத்தின் இறை கோட்பாடு, அதே போல இஸ்லாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான இறை தூதர், மூன்றாவது அல் குர்ஆன் இறைவேதம். இந்த 3 விடயங்களிலும் எவராலும் கை வைக்க முடியாது, சந்தேகத்தை கிளப்பவே முடியாத அளவுக்கு ஆதாரங்கள் நிரம்பி காணப்படுகின்றன. ஏதாவது ஒரு ஆதாரத்திலே ஏதாவது கோளாறை கண்டுபிடித்தாலும் இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன. எந்த விதமான கோளாறையும் நிரூபிக்க முடியாத அளவுக்கு பலமான ஆதாரம். இப்படி இஸ்லாம் மிகவும் வலுவான அத்திவாரத்தின் மீது கட்டப்பட்ட எழுப்பப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆங்காங்கே எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை பற்றிய ஒரு அவநம்பிக்கை நமக்கு மத்தியிலே உருவாகக்கூடாது, நமக்கு பின்னால் வரக்கூடிய நமது சந்தேகங்களுக்கு மத்தியிலும் உருவாகக்கூடாது. அப்படி தான் இன்று மீடியாக்கள் மூலமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நமது பிள்ளைகள் இன்று உலகத்தை பாடசாலைகளில் கற்கக்கூடிய கல்வி முதல் பார்க்கக்கூடிய சினிமா, கார்ட்டூன், வீடியோ கேம்ஸ், வாசிக்கக்கூடிய செய்திகள், இவைகள் எல்லாம் இப்படி இஸ்லாத்தை பற்றிய தப்பான அவருடைய உள்ளங்களில் அவர்களை அறியாமல் ஊத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த விடயத்தில் நமக்கு மத்தியிலும் நமது குடும்பத்துக்கு மத்தியிலும் இப்படி இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களை பற்றிய ஞாபகமூட்டல் அடிக்கடி நடைபெறுவது அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் நமது ஈமானை உறுதியாக பாதுகாப்பதோடு நமது சந்ததியினுடைய ஈமானையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில் இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு நபி அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதை நிரூபிக்கிறது என்பதை 2 வகைகளில் நாம் நிறுவ முடியும். முதலாவது வகை என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் இந்த குர்ஆனை தானாக இயற்றி இருக்க முடியாது என்பதற்கான ஆதாரங்கள். நபி அவர்கள் இந்த குர்ஆனை தானாக இயற்றி இருக்க முடியாது என்பதற்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய பல சான்றுகள் இருக்கின்றன, பல அறிவுபூர்வமான சான்றுகள் காணப்படுகின்றன. அவைகளை பார்க்கும் பொழுது குர்ஆனிலே சொல்லப்பட்ட பல தகவல்களை, குர்ஆனில் உள்ள பல உள்ளடக்கங்களை நாம் படிக்கும் பொழுது இது நபி அவர்களாக உருவாக்கியதாக இருக்க முடியாது என்ற அறுதியான முடிவுக்கு நம்மால் வந்துவிட முடியும். அடுத்ததாக அல் குர்ஆனுடைய வசன நடையை பார்க்கும் பொழுதும், வசன நடை அதை போன்ற ஒன்றை மற்றவர்களால் கொண்டு வர முடியவில்லை, அல் குர்ஆனுடைய அந்த சவாலை முறியடிக்கவில்லை என்ற அந்த 2வது பகுதியும் நபி அவர்கள் இறைவனுடைய உண்மையான தூதர் என்பதை நம்மால் இலகுவாக நிரூபிப்பதற்கான சான்றுகளாக அமைந்து காணப்படுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே,
இன்றைய வகுப்பிலே நாம் முதலாவது வகையை மாத்திரம் பார்க்க இருக்கின்றோம். நபி அவர்கள் மூலமாக இந்த அல் குர்ஆன் இயற்றப்பட்டிருக்க முடியாது என்பதற்கான சான்றுகள் என்ன? அல் குர்ஆனில் இருந்து நாம் முன்வைக்க முடியுமான சான்றுகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். 5 விதமான சான்றுகளை நாம் முன்வைக்க முடியும். 5 விதமான சான்றுகளை நம்மால் முன்வைக்க முடியும். முதலாவதாக ஒரு மனிதனால் சிந்தித்து கூற முடியாத பல தகவல்களை இந்த அல் குர்ஆன் உள்ளடக்கி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், உலகத்தினுடைய வரலாறு சம்பந்தமான எந்த தகவல்களையும் மனிதன் எவ்வளவு பெரும் திறமைசாலியாக விவேகம் உள்ளவனாக இருந்தாலும் அவனால் என்ன செய்ய முடியாது, கற்பனை செய்து இப்படி நடந்தது இப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. தனக்கு தான் வாழக்கூடிய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த விடயங்களை யாராலும் அப்படி அனுமானித்து சொல்ல முடியாது. ஏன்? அது வரலாறு. வரலாறு என்பது சான்றுகளுடன் நிறுவப்பட வேண்டுமே தவிர மனிதனுடைய விவேகத்துக்கு அங்கே இடம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்ஆனை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே குர்ஆனிலே பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடந்த பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த பல விடயங்கள் சொல்லப்படுகின்றன. நபி அவர்கள் அவருடைய புறத்தில் இருந்து சொல்வதாக இருந்தால் இது சாத்தியமில்லாத ஒரு விடயம். அதே போல நபி அவர்களுடைய காலத்திலே நடந்த அவர்களுக்கு தெரியாத அவர்கள் இல்லாத இடங்களில் நடந்த பல விடயங்கள், அந்த இடங்களில் நடந்தவற்றை வேறு யாரும் அவர்களுக்கு எடுத்து சொல்லவும் இல்லை. அப்படியான விடயங்களையும் அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. உதாரணமாக முனாஃபிக்குகளை பற்றி, முனாஃபிக்குடைய உள்ளத்திலே என்ன அவர்கள் செய்யக்கூடிய திருகுதாரங்கள், அவர்களுடைய சூழ்ச்சிகள், இவைகளை பற்றி அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்கின்றது. அதே போல எதிர்காலத்திலே என்ன நடைபெறும், எதிர்காலத்திலே என்ன நடைபெறும் என்ற விடயங்களை அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த 3 விடயங்கள், முன்னால் நடந்த விடயங்கள், நபியோருடைய காலத்திலே இடம்பெற்று அவர்கள் கலந்து கொள்ளாத அவர்களுக்கு யாராலும் சொல்லப்படாத விடயங்கள், 3வது எதிர்காலத்திலே நடக்க இருக்கக்கூடிய விடயங்கள். இந்த 3 விடயங்களையும் அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த 3 விடயங்களையும் ஒரு மனிதனால் சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பு நடந்த விஷயங்களை சொன்ன விடயங்களை வரலாற்று குறிப்புகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே நபி அவர்கள் சொன்னது போல இப்படி நடந்ததுதான் என்று அந்த காலத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளில், பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளில் அவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்தில் இருந்ததாக எழுதப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நூல்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அப்படி ஒன்று இருந்தது. குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு விடயம் போல முந்தி நடந்து இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை பிற்காலத்திலே பல ஆய்வுகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. அதே போல தனது காலத்திலே நடந்த விடயங்களை சொன்னால் அதுவும் விசாரணை செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னது உண்மை என்பது நிரூபணமாகின்றது. அதே போல எதிர்வு கூறல்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய எதிர்வு கூறல்களும் காலம் செல்ல செல்ல உண்மையாகிக் கொண்டே செல்கின்றன. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட, புலன்களுக்கு அப்பாற்பட்ட மறைவான அல்லாஹ்வை பற்றிய தகவல்கள், வானவர்களை பற்றிய தகவல்கள், சுவனம் நரகம் இவற்றை பற்றிய தகவல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவற்றை பார்த்தாலும் ஏழு வேதங்களிலும் அதே போன்று இடம்பெற்றிருக்கின்றன. எனவே நபி அவர்கள் சொன்ன அனைத்தும் உண்மையானவை என்பதை மிக இலகுவாக நிரூபிக்க முடிகிறது. இப்படியான விடயங்களை ஒரு மனிதனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற ஒரு சாதாரண மனிதனால் அவராக நினைத்து கற்பனை செய்து சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அல் குர்ஆனிலே உள்ள முற்கால தகவல்கள் அல்லது நிகழ்கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத நிகழ்கால தகவல்கள், அதே போல எதிர்கால தகவல்கள், இவைகள் எல்லாம் உள்ளடங்கி இருப்பது இந்த அல் குர்ஆன் நபி அவர்களிடத்திலிருந்து வந்ததல்ல என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சான்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் உம்மி நபி என்பதாக சொல்லுவோம். உம்மி நபி என்று சொன்னால் எழுத வாசிக்க தெரியாதவர்கள். நபி அவர்கள் எழுத வாசிக்க தெரியாதவர்கள். அது மாத்திரமல்ல,
ஏனைய கலாச்சாரங்களும் எந்த விதமான தொடர்பு மற்றவர்கள், வெளியூர்களுக்கு அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய வழக்கமும் அவரிடத்திலே இருக்கவில்லை. அப்படி இருந்தாலும் பல்வேறு விதமான கலைகள் சம்பந்தமான பல்வேறு விதமான அறிவியல் துணுக்குகள், அறிவியல் தகவல்கள் இந்த அல் குர்ஆனில் மணிந்து காணப்படுகின்றன. இது எப்படி நபி அவர்களால் சொல்ல முடியும்? எந்த கல்லூரிகளிலும் சென்று படிக்கவில்லை, எந்த ஒரு ஆசிரியத்திலும் சென்று படிக்கவில்லை, எந்த ஒரு கலாச்சாரங்களிலும் பெரிய தொடர்புகள் இருக்கவில்லை, எந்த ஒரு நூலையும் வாசிக்கும் ஆற்றல் இருக்கவில்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவர் சொல்லக்கூடிய தகவல், நூலிலே சொல்லக்கூடிய தகவல்களே எப்படி பெரும்பெரும் நாகரிகங்களில் சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் உள்ளடங்க முடியும்? உள்ளடங்க முடியாது. எனவே அப்படியான விடயங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது என்று சொன்னால், நபி அவர்கள் சொல்லக்கூடிய தகவலிலே அவர்களுடைய புறத்திலே இருந்து இந்த அல் குர்ஆன் வரவில்லை, அல் குர்ஆன் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக அல் குர்ஆனில் இடம்பெறும் தகவல்களை அடுத்ததாக இப்படி நாம் சொல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அவராக இந்த அல் குர்ஆனை கொண்டு வரவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை பார்க்கும் பொழுது நபி அவர்களாக இந்த தகவல்களை உருவாக்கி சொல்லி இருக்க முடியாது, தனது புறத்திலிருந்து உருவாக்கி சொல்லி இருக்க முடியாது என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும், வேறு ஒருவர் அவருக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லி இருக்கலாம் அல்லவா? வேறொருவர் சொல்லிக் கொடுத்து சொல்லி இருக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வி வரலாம். அல்லது வேறு வழிகளின் மூலமாக நபி அவர்கள் இந்த தகவல்களை பற்றி சொல்லி இருக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வி வரலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது நாம் பார்ப்போம், நபி அவர்கள் தனது புறத்திலிருந்து சொல்லவில்லை என்று நாம் ஏற்றுக்கொண்டால், அப்படி என்றால் வேறு எங்கிருந்து சொல்ல முடியும்? இது போன்ற தகவல்களை நபி அவர்கள் வேறு எங்கிருந்து சொல்ல முடியும் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த சாத்திய கூறுகள் நபி அவர்களுக்கு சாத்தியம்தானா, நபி அவர்களால் செய்யக்கூடியதாக இருந்ததா, வேறு ஏதாவது வழிகளில் மூலமாக இந்த தகவல்களை நபி அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்ததா என்று நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த உலகத்திலே இருந்து நபி அவர்கள் இந்த தகவல்களை பெறுவதாக இருந்தால் 3 வழிகள் தான் இருக்கின்றன. குர்ஆனில் உள்ள இந்த தகவல்களை நபி அவர்கள் இந்த உலகத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் 3 வழிகளை தவிர வேறு வழிகள் கிடையாது. முதலாவது வழி என்ன? முன் சென்ற சமுதாயங்கள் பற்றிய தகவல்களை நபி அவர்கள் படித்து சொல்ல வேண்டும். படித்து அவர்களுடைய நூட்களை ஆய்வு செய்து அதிலே இந்த தகவல்களை திரட்டி நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். இது முதலாவது இடம்பாடு. இது சாத்தியமா என்று கேட்டால் இல்லை. இந்த வாதம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நபி அவர்கள் ஏனைய சமுதாயங்களுடைய வரலாறுகளை படித்து இந்த குர்ஆனை உருவாக்கினார்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆனிலே கூறக்கூடிய தகவல்கள் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு சமுதாயங்கள் சம்பந்தப்பட்டது, பல்வேறு மொழிகளிலும் தொடர்புடையது. ஹிப்ரு மொழி, எங்களுக்கு தெரியும் இஞ்சில் ஒரு மொழியிலேயும், தௌராத் ஒரு மொழியிலும், ஜபூர் ஒரு மொழி, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியிலே காணப்பட்டன. அதுவும் ஒவ்வொரு தூர பிரதேசங்களில் அவர்கள் பறந்து காணப்பட்டன. இப்படி பல்வேறு மொழிகளை உடைய பல்வேறு நாடுகளில் சிதறி காணப்படக்கூடிய இந்த தகவல்களை எல்லாம் நபி அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்? நபி அவர்களுக்கு அரபு மொழியே படிக்க தெரியாது, அரபு மொழியே நபி அவர்களால் வாசிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது ஏனைய பாஷைகளையும் அவர்கள் அறிந்து இருந்தார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நபி அவருக்கு எழுத வாசிக்க தெரியாது. எனவே எழுத வாசிக்க தெரியாது என்று சொன்னாலே ஏனைய வேதங்களை, ஏனைய வரலாற்று நூல்களை படித்து சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாதம் அடிபட்டு போய்விடும். அது மாத்திரமல்ல, அதற்கு முன்னால் இருந்த அந்த தகவல்கள் எல்லாம் ஒரு நூல் வெறுமனை தற்காலத்தில் நூலடிகளே தொகுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆங்காங்கே ஒவ்வொரு தூர பிரதேசங்களிலே கல்வெட்டுகளிலும், மலை குகைகளிலும், ஏடுகளிலும், பலகைகளிலும் இப்படித்தான் சிதறி காணப்பட்டன. அவைகளை வாசிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. வாசிக்கக்கூடிய அறிவுள்ளவர்களால் கூட படிக்க முடியாது. அதற்கென்று விசேடமான கருவிகளை எல்லாம் பயன்படுத்தினால் அவைகளை படிக்க வேண்டும். அப்படியாக இருக்கக்கூடிய ஒன்றை எந்த விதமான அப்படியான கருவிகளையும் பெற்றிருக்காத அந்த நபி அவர்கள் படித்தார்கள் என்று சொல்வது ஒரு அறியாமை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, இவற்றையெல்லாம் நபி அவர்கள் படிப்பதாக இருந்தால் இவற்றையெல்லாம் அவர்கள்
சேகரித்து வைத்த ஒரு பெரிய நூலகம் அவருடைய வீட்டிலே இருந்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய ஊரிலே பெரிய ஒரு நூலகம் இருந்து அந்த நூலகத்திலே சென்று நபி அவர்களை படித்திருக்க வேண்டும். அப்படி எந்த விதமான தடயங்களும் கிடையாது. அதற்கான எந்த விதமான தடயங்களும் வாய்ப்புகளுமே அந்த மக்கா நகரத்திலோ அல்லது அவர்களை சூழ இருந்த அந்த பிரதேசங்களிலோ காணப்படவில்லை. எனவே இந்த வாதம் ஏற்க முடியாது. அது மாத்திரமன்றி இவ்வளவையும் நபி அவர்கள் செய்யும் பொழுது, இவ்வளவு நூட்களை படித்து இவ்வளவு வாசிக சாலையெல்லாம் வைத்து பெரும் ஆய்வுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தக்கூடிய நேரத்தில் இவை எதுவுமே குறைஷிகளுக்கு தெரியாமல் நடைபெற்றிருக்க வேண்டும். குறைஷிகளுக்கு, அந்த மக்கத்து காபிர்களுக்கு தெரியாமல் நடைபெற்றிருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் என்ன செய்கிறார்கள்? அவர்களே சொல்லிவிடுவார்கள், நீங்கள் இங்கே சென்று படித்தீர்கள், இந்த நூலை படித்தீர்கள், உங்களுடைய வாசிக சாலையில் உள்ள புத்தகங்களில் இருந்துதான் நீங்கள் தகவல்களை சொல்லுகிறீர்கள் என்று அவர்களே சொல்லி அவர்களுடைய தூதுத்துவத்தை மறுத்திருப்பார்கள். ஆனால் அவர்களும் அவ்வாறு சொல்ல முடியவில்லை. அவர்களாலும் அவ்வாறு சொல்ல முடியவில்லை என்றால் அப்படி ஒன்று இருக்கவில்லை என்பதை எங்களால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஊரிலே படிக்கவில்லை, வெளியூரிலே சென்று படித்திருப்பார்கள் என்று சொன்னால் அதற்கும் வாய்ப்பு கிடையாது. நபி அவர்கள் வெளியூருக்கு பிரயாணம் செய்ததே கிடையாது. 2 சந்தர்ப்பங்களை தவிர. சிறு வயதிலே ஒரு முறை, வாலிப வயதிலே ஒரு முறை ஹதீஜா ரலியல்லாஹுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்காக வேண்டி நபி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்படி சென்ற போது கூட நபி அவர்கள் ஒரு சிறிய காலத்தான் சென்றார்கள். அந்த காலத்திலே சென்று படித்திருப்பார்கள் என்று படிக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்த நபி அவர்கள் பேசிய அந்த அரபு மொழியும் பிரயாணம் சென்ற பகுதியில் உள்ள பேசிய மொழியும் வித்தியாசமான மொழிகள். எனவே அந்த மொழி ஆற்றல் இல்லாம அப்படி இல்லாமல் அது மாத்திரமின்றி பைபிளையாவது நபி அவர்கள் படித்திருப்பார்களா? இஞ்சில், தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய, இன்று பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய அதனையாவது நபி அவர்கள் அவருடைய புனித வேதங்களை படித்தாவது இவற்றை புரிந்திருக்கலாமா என்று கேட்டால் அதுவும் சாத்தியமற்றது. ஏன்? நபியோடைய காலத்திலே இந்த பைபிள் அரபு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கவில்லை. அரபு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கவில்லை. அது மாத்திரமின்றி அந்த காலத்திலே அந்த பார்க்கின்றோம் வெளியிடக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் இந்த பைபிளை படித்திருப்பார்கள் என்று எங்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. இது முதலாவது சாத்தியப்பாடு. யாரிடமாவிருந்து அதாவது அந்தந்த சமுதாயத்தினுடைய நூட்களிலே இருந்து நபி அவர்கள் வரலாற்று நூட்களிலே இருந்து படித்திருப்பார்களா என்றால் அது முடியாத ஒரு காரியம், சாத்தியமில்லை. நபியருடைய நிலைப்பாட்டை வைத்து பார்க்கும் பொழுது, நபி அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, மக்காவுடைய சூழல், அந்த காலத்தில் இருந்த பைபிள்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த எந்த விதமான வாசிப்பு பழக்கமும் இல்லாத அந்த சமுதாயத்திலே சாத்தியம் இல்லாத ஒரு விடயம். இரண்டாவது சாத்தியப்பாடு என்ன? நபி அவர்கள் அந்த நூட்களை படிக்கவில்லை, ஓகே. அந்த நூட்களை படித்த ஒருவரை ஆசிரியராக எடுத்து அவரிடமிருந்து படித்திருக்கலாமா என்று கேட்டால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களையோ ஆய்வாளரையோ சந்தித்து அவரிடத்திலே மார்க்கத்தை கற்றதற்கான எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. சிலர் சொல்வார்கள், ஷாம் தேசத்துக்கு நபி அவர்கள் வாலிப வயதிலே சென்ற பொழுது பஹீரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவ மதகுருவை சந்தித்தார், அவரிடத்திலிருந்து படித்து இருப்பார்கள் என்பதாக சிலர் ஒரு எந்த விதமான அடிப்படை மற்ற சந்தேகத்தை உருவாக்குவார்கள். முதலாவது, அந்த பஹீரா என்பவரை சந்தித்த அந்த சம்பவம் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம். அது ஆதாரபூர்வமானதா ஊர்ஜிதமானதா இல்லையா என்பது ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம். அது முதலாவது. அது ஊர்ஜிதமானது என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்களிடத்திலே நபி அவர்கள் மார்க்கத்தை படிக்கும் அளவுக்கு அதிகமான நேரம் அவர்களிடம் தங்கி இருக்கவில்லை. குர்ஆனில் இருக்கக்கூடிய இவ்வளவு தகவல்களையும் அந்த குறுகிய நேரத்தில் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அது முதலாவது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்ன? அந்த பஹீரா என்பவர் இவர் ஒரு நபியாக வருவார் என்றுதான் சொன்னாரே தவிர, நபி அவர்கள் தான் அந்த இடத்திலே உயர்ந்த தரத்திலே இருந்தார்களே தவிர, அந்த பஹீராவை உயர்த்தி அவரிடத்திலே தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் முயற்சித்ததாக அந்த சம்பவத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. மூன்றாவதாக,
அவர்கள் மாத்திரம் அந்த பஹீராவை சந்திக்கவில்லை, அவர்களுடன் அபூ தாலிபும் இருந்தார். எனவே நபி அவர்கள் அவரிடத்திலிருந்து படித்திருந்தால் அபூ தாலிபுக்கு தெரிந்திருக்கும். அபூ தாலிப் மக்களுக்கு சொல்லியிருப்பார், இவர் அங்க படித்த விஷயம்தான், இவருக்கு வஹி வருவதும் கிடையாது, எதுவும் கிடையாது என்று அவர் சொல்லியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே குறைஷிகள் எப்படியாவது நபி அவர்களை வீழ்த்த வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்த முடியுமோ அவற்றை எல்லாம் சுமத்தி கொண்டிருந்தார்கள், அவதூறுகளை எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் இந்த பஹீராவுடைய விடயத்தை அவர்கள் சொல்லவில்லை என்றால் இது ஒரு எந்த விதமான அடிப்படையும் மற்ற ஒரு தகவல் என்பதை மிக இலகுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த இரண்டாவது சாத்தியக்கூறும் இல்லாமல் சென்று விடுங்கள். முதலாவது வரலாற்று நூல்களை படித்து புரிந்திருப்பார்கள் என்ற சாத்தியமில்லை. இரண்டாவது அவர்கள் படிக்காவிட்டாலும் படித்த ஒரு இடத்திலிருந்து படித்திருப்பாரா என்று கேட்டால் அதற்கும் சாத்தியம் இல்லை. மூன்றாவதாக அவர்களுடைய சூழலிலே இருந்த கல்வியின் அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்பட்ட அறிவின் அடிப்படையில் நபி அவர்கள் இந்த தகவல்களை குறிப்பிட்டிருக்கலாமா என்று பார்த்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏன்? நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த கூட்டத்தினரோ முன் சென்ற சமுதாயத்தை பற்றிய எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். முன் சென்ற மக்களை பற்றிய ஆய்வுகளை செய்யக்கூடியவர்களாக அந்த அரபிகள் காணப்படவில்லை. மக்காவிலோ அதற்கு சூழல் உள்ள பகுதிகளிலோ அதிலே யாருமே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, வரலாற்றை கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அப்படித்தான் அவர்கள் கவனம் செலுத்தி அவர்களுக்கு மத்தியிலே இந்த அல் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகவல்கள் பரவலாக காணப்பட்டன என்று வைத்துக் கொண்டால் அந்த மக்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நீங்கள் இந்த இடத்திலிருந்து தான் தகவலை எடுத்து சொல்கிறீர்கள், இது எங்களுக்கு மத்தியிலே பரவலான ஒரு விஷயம் தானே, நீங்கள் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் அவர்கள் கேள்வி கேட்டிருப்பார்கள். அந்த குறைஷி மக்கள் நபி அவருடைய அந்த அழைப்பு பணியை ஒழிப்பதற்காக முயற்சி செய்த அவர்கள் இந்த வாதத்தை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வைக்கவில்லை என்றால் அது அப்படி ஒரு வாதம் வைப்பது எந்த விதத்திலையும் அர்த்தமற்றது என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். அதை நினைத்து பார்க்கவும் முடியாத ஒரு வாதம் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? இந்த குர்ஆனை பார்த்து வெறும் அசாத்தீருல் அவ்வலீன், கட்டுக்கதைகள் என்பதாகத்தான் சொன்னார்கள். கட்டுக்கதைகள் என்பதாகத்தான் சொல்ல முடிந்ததை தவிர இவர் எங்கிருந்து எடுத்துச் சொல்கிறார் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அவருடைய சூழலில் இருந்து அவர் எடுத்துச் சொல்லியிருந்தால் அந்த மக்களுக்கும் தெரிந்திருக்கும் இவர் எங்கிருந்து தகவல் எடுக்கிறார் என்று. ஆனால் அவர்களால் சொல்ல முடியவில்லை என்றால் அது அவர்கள் எங்கிருந்தும் அதனை பெறவில்லை என்பதைத்தான், உலகத்திலே யாரிடத்திலும் இருந்து அவர் அந்த தகவல்களை பெறவில்லை என்பதைத்தான் இது நிரூபிக்கின்றது என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அந்த சகோதரர்களே, அந்த காபிர்கள் நபி அவர்களை பற்றி வர்ணித்த வர்ணனைகளை நாம் பார்க்கும் பொழுது, நபி அவர்களுக்கு சூட்டிய பட்டப்பெயர்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் இந்த நபி அவர்கள் கொண்டு வந்து இந்த அல் குர்ஆன் கட்டுக்கதைகள் என்று சொன்னதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபி அவர்கள் கொண்டு வந்து இந்த அல் குர்ஆனை அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவைகள் வெறும் கட்டுக்கதைகள், மூதாதையர்களின் கட்டுக்கதைகள் என்பதாக, கற்பனை கதைகள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு அவரிடத்தில் ஆதாரம் இருந்ததா என்றால் இல்லை, ஆதாரம் இருக்கவில்லை. ஆதாரம் இல்லை என்பதற்கு மிகப்பெரும் சான்று என்னவென்றால், அவர்கள் நபி அவர்களை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக வர்ணித்தார்கள். ஒரு நேரத்திலே பைத்தியக்காரன் என்றார்கள், மஜ்னூன் என்றார்கள், இன்னும் சில பேர் சூரியக்காரன் என்று சொன்னார்கள், இன்னொரு கட்டத்திலே சாஸ்திரம் குறிபார்ப்பவர் என்பதாக சொன்னார்கள், இன்னும் ஒரு கட்டத்திலே இவருக்கு யாரோ ஒரு மனிதர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதாக சொன்னார்கள். இப்படி பல்வேறு விதமான முரணான நிலைப்பாடுகளை அவர்கள் கொண்டிருந்தது. அவர்களிடத்திலே எந்த விதமான தீர்க்கமான ஆதாரம் இருக்கவில்லை. நபி அவர்கள் யாரிடத்தில இருந்து இந்த தகவல்களை எடுக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம் இருக்கவில்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சமுதாயங்களிடத்தில இருந்து பெற்று சொல்லக்கூடிய ஒரு விடயமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம்தான் எங்களுக்கு தெரியும், இஸ்ரா மிஅராஜ். நபி அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு இரவோடு இரவாக சென்று அங்கிருந்து விண்ணுலக பயணம் சென்ற அந்த சம்பவம். இந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சமுதாயத்திலே காணப்பட்ட வரலாறுகளை அப்படியே கொப்பி பண்ணி பிரதி பண்ணிதான் நபி அவர்கள் இந்த கதையை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள் என்பதாக தற்காலத்திலே சில வாதங்கள் வைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த சம்பவத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது
அவர்கள் யாரும் அந்த கருத்தை சொல்லவில்லை. இதற்கு முன்னாலும் இப்படி ஒரு கூட்டம் சொன்னார்கள் என்று அந்த மக்கள் சொன்னார்களா? அந்த மக்கள் சொல்லவில்லை. அவர்கள் அதிசயமாக பார்த்தார்கள், அதனை பொய் என்றுதான் சொன்னார்களே தவிர இது இந்த இடத்திலிருந்துதான் நீங்கள் அதனை பிரதி பண்ணி சொல்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வதற்கு முன்வரவில்லை. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல் குர்ஆனை முன்னைய வேதங்களை பார்த்து அதிலே இருந்துதான் எடுத்துச் சொல்கிறார்கள் என்ற கருத்தை அந்நிய ஆய்வாளர்கள் கூட மறுத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் வேணைய வேதங்களை பார்த்து இந்த குர்ஆனை உருவாக்கவில்லை என்று அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலே ஒரு ஆய்வாளர் என்ன சொல்கிறார்? முஹம்மது எந்த ஒரு புனித வேதத்தையும் படித்ததும் இல்லை, தனக்கு முந்தைய எந்த ஒரு சித்தாந்தத்தையும் தனது மார்க்கத்தில் வழிகாட்டியாகவும் கொள்ளவில்லை என்பதாக ஒரு ஆய்வாளர் சொல்கிறார். இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்கிறார்? யூத கிறிஸ்தவ மதங்களை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தது இன்னொன்றிலிருந்து பெற்றதல்ல, மாறாக சந்தேகமின்றி அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு அறிவிக்கப்பட்டதாகும் என்பதாக முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மேலே சொன்ன 3 சாத்தியக்கூறுகளும், அதாவது நபி அவர்கள் முன்னைய வரலாற்று நூட்களை படித்து அல்லது முன்னைய வேதங்களை படித்து சொல்லவும் இல்லை, அதே நேரத்தில் அந்த வேதங்களை பற்றி அறிவுள்ளவர்களிடத்திலே இருந்து கேட்டு சொல்லவும் இல்லை, மூன்றாவது தனது சூழலிலே காணப்பட்ட அறிவின் அடிப்படையிலும் நபி அவர்கள் இந்த குர்ஆனை கூறவில்லை என்ற இந்த 3ம் ஏற்றுக்கொள்ள முடியாது, 3ம் நடைபெறவில்லை என்பதை நாம் நிரூபித்து விட்டோம். அதற்கு பின்னால் அப்படி என்றால் எஞ்சியிருப்பது என்ன? இந்த படைப்பினங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய புறத்தில் இருந்துதான் அதனை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதை எங்களால் மிக ஆணித்தரமாக சொல்ல முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த அல் குர்ஆனிலே உள்ள அனைத்து தகவல்கள், சட்டதிட்டங்கள், கொள்கை கோட்பாடுகள் அனைத்தையும் வழங்கியவர் என்பதை எங்களால் மிக உறுதியாக நாம் நம்ப முடியும் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்பதை இந்த அல் குர்ஆன் எப்படி நிரூபிக்கிறது என்று சொன்னால், 3வது முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் இன்னொருவர் சொல்வதை அப்படியே கேட்டு அதனை அப்படியே மக்களுக்கு ஒப்புவிக்கக்கூடிய, அதனை தெளிவுபடுத்தக்கூடிய, அதனை தனது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய கதாபாத்திரத்தை தான் நபி அவருடைய வாழ்க்கையாக அல் குர்ஆன் சித்தரிக்கிறது. அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் எடுத்து பார்த்தால் நபி அவர்கள் வெறுமனே இந்த அல் குர்ஆனை அப்படியே எடுத்து அதனை கிரகித்து அதனை மக்களுக்கு அப்படியே சொல்லி அதனை அந்த வசனங்களை தெளிவுபடுத்தி அதன்படி வாழ்ந்து காட்டுவதுதான் நபி அவருடைய வேலையாக இருந்தது என்பதை குர்ஆனே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக அல் குர்ஆனுடைய சூரா யூனுஸுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இது அல்லாத வேறொரு குர்ஆனை நீர் கொண்டு வாரும், இதை மாற்றிவிடும். அதாவது அந்த மக்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனை நபி அவர்கள் ஓதி காட்டிய பொழுது அவர்களுடைய இச்சைகளுக்கு மாற்றமாக, அவர்களுடைய நடைமுறைகளுக்கு மாற்றமான பல விடயங்களை அல் குர்ஆன் சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தகவல்களை எல்லாம் மாற்றிவிட்டு வேறு வசனங்களை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நாம் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அல் குர்ஆன் சொல்கிறார், இது அல்லாத வேறு ஒரு குர்ஆனை நீர் கொண்டு வாரும் அல்லது இதை மாற்றிவிடும், இந்த சட்டங்களை அப்படியே மாற்றி நீங்க சொல்லுங்க அல்லது வேறொரு குர்ஆனை கொண்டு வாங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? என் மனப்போக்கின்படி அதை நான் மாற்றிவிட எனக்கு உரிமை இல்லை, என் மீது வகையாக அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேற எதையும் நான் பின்பற்றுவதில்லை, என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாடின் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அந்த அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது தானாக நபி அவர்கள் ஒரு விடயத்தை தன்னிடத்திலிருந்து கொண்டு வந்திருந்தால் இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனில் வர முடியுமா? வர முடியாது.
வர முடியாது. அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், அல் குர்ஆனுடைய தரத்திற்கு சமமான இலக்கிய நயத்துடன் அரபு மொழியிலே வேறு எந்த கவிதைகளோ அல்லது உரைநடைகளோ கிடையாது. அரபு மொழியிலே அல் குர்ஆனுடைய இலக்கிய தரத்துக்கு நிகரான எந்த விதமான உரைநடைகளோ அல்லது கவிதை தொகுப்புகளோ உரைநடை தொகுப்புகளோ கிடையாது. அப்படி என்றால் இந்த அல் குர்ஆன் என்பது எவ்வளவு பெரும் ஒரு சாதனை. இலக்கிய நயத்தை பொறுத்தவரையிலே, சொல் நயம், இலக்கிய நயம், இலக்கிய நடை, அதனை பொறுத்தவரையிலே இந்த அல் குர்ஆன் என்பது ஒரு பெரும் ஒரு சாதனை. அப்படி இருந்தும் கூட நபி அவர்கள் பொய்யாக அதனை விட்டுக்கட்டி இருப்பார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் தானாக இயற்றி இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன செய்திருக்க வேண்டும்? இது எனது சாதனை என்பதாக மக்களுக்கு மத்தியிலே தெரிவித்திருக்க வேண்டும். ஏன்? அதன் மூலமாகத்தான் அவருடைய புகழ் உயரும். இந்த அல் குர்ஆனை தனது ஆக்கம், தனது படைப்பு, தனது சாதனை என்று சொன்னால் அதன் மூலமாகத்தான் நபியருடைய புகழ் உயருமே தவிர, இது நான் கொண்டு வந்ததல்ல, இறைவன் தந்தது என்று சொன்னால் நபியருடைய புகழ் அங்கே உயர மாட்டாது, அங்கே உயர்வதற்கு வாய்ப்பில்லை. சிலர் சொல்லலாம், இல்லை இறைவனுடைய வேதம் என்று சொன்னால்தான் மக்கள் பின்பற்றுவதற்கு வசதியாக அமையும், அதனால் அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்? எங்களுக்கு தெரியும், ஹதீஸ் என்று ஒன்று இருக்கிறது, நபியருடைய வார்த்தை, அவற்றையும் பின்பற்றுவது முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமைதான். எனவே நபி அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களையும் நாம் பின்பற்றத்தான் செய்கின்றோம். எனவே அதற்கு இறைவன் சொன்னார் என்று சொன்னால்தான் நாம் கட்டுப்படுவோம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் சொல்லாமல் நபி அவர்கள் சொன்னதாக சொன்னாலும் கூட நாம் கட்டுப்படத்தான் போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இப்படி இறைவன் சொன்னதாக அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றமாக இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை அவர்கள் படைத்திருந்தால் தான் படைத்ததாகத்தான் அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்களே தவிர, இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை வேறொருவர் செய்ததாக பிரகடனப்படுத்துவது என்பது உலகத்திலே எந்த ஒரு பகுத்தறிவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகும் என்பதை முகமது தர்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்நபவுல் அதீம் என்ற நூலிலே அவர்கள் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர், குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே எப்படி காணப்படுகிறது? இந்த அல் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் நபியவர்களுக்கு இறக்கினோம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நபி அவர்கள் இதனை உருவாக்கி இறைவனுடைய புறத்திலிருந்து வந்தது என்று பொய்யாக சொல்வதாக இருந்தால் நபி அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? அல்லாஹ் எனக்கு நேரடியாக சொன்னது என்று சொல்லியிருப்பார்கள். அதன் மூலமாகத்தான் அவருடைய புகழ் உயரும், அவருக்கு பெருமை ஏற்படும். எதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இடையிலே கொண்டு வர வேண்டும்? எந்தவித காரணமும் இல்லாமல். அப்ப எனவே இது நபி அவர்களாக உருவாக்கியதல்ல, இறைவனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபியர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வஹி என்பதை எங்களுக்கு மிக இலகுவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆன் நபி அவர்களை எப்படி வருடிக்கின்றது என்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு பலவீனமான, அல்லாஹ் என்ன சொன்னாலும் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு அடிமையாகத்தான் இந்த அல் குர்ஆன் நபி அவர்களை சித்தரிக்கிறது. தனக்குத்தானே கூட எந்த விதமான நன்மையை ஏற்படுத்திக் கொள்ளவோ, தனக்கு ஏற்படக்கூடிய தீங்கை தன்னை விட்டு தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றோ இல்லாத ஏழைய மனிதர்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்றுதான் அல் குர்ஆன் வர்ணிக்கிறது. மலக்குகளுடைய, வானவர்களுடைய எந்த விதமான ஆற்றலும் என்னிடத்திலே இல்லை, நீங்கள் கேட்பதை எல்லாம் உங்களுக்கு தருவதற்கு அல்லாஹ்வுடைய இந்த கருவூல எனது கையிலே இல்லை என்றுதான் அல் குர்ஆன் அவர்களை சித்தரிக்கிறது. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆமிலே எப்படி சொல்கிறார்? நீங்கள் கூறுங்கள் நபியே, நீங்கள் கூறுங்கள், இதனை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் நாடினால் அன்றி நான் எனக்கு யாரொரு நன்மையையோ தீமையையோ செய்து கொள்ள எனக்கு சக்தி இல்லை. நான் மறைவானவற்றை அறிய முடியுமாயிருந்தால் நன்மைகளையே அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன். யாரொரு தீங்குமே என்னை அணுகி இருக்க மாட்டாது. நான் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் நம்பிக்கை கொள்வர்களுக்கு நற்செய்தி கூறுபவனுமே அன்றி வேறு இல்லை என்பதாக நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல் குர்ஆன் நபிகளை பார்த்து சொல்கிறது. இன்னொரு வசனத்திலே அது
இன்னும் வசனத்தை அல் குர்ஆன் எப்படி நபி அவர்களை பார்த்து சொல்லும், நபியை நீர் கூறுங்கள், என்னிடத்திலே அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை, மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன், நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கின்றேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை, எனக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை, இன்னும் நீர் கூறும் குருடனும் பார்வையுடையனும் சமமாவா, நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல் குர்ஆன் நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறது, நபியவர்களே நீங்கள் கூறுங்கள் என்று அவர்களை பற்றி இப்படியெல்லாம் கூறுமாறு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் சொன்னோம் நீங்கள் கூறுங்கள் நீங்கள் கூறுங்கள் என்று அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. 300க்கும் அதிகமான இடங்களில் இப்படி நபியே நீங்கள் கூறுங்கள் நீங்கள் கூறுங்கள் நீங்கள் கூறுங்கள் என்று சொல்கிறது. ஏன் இப்படி அல் குர்ஆன் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். முகமது தர்ராஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல் குர்ஆனை ஓதக்கூடியவர் என்ன உணர்வுடன் ஓத வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனிலே எந்த விதமான தலையீடும் கிடையாது. மாற்றமாக இது அவருக்கு கொடுக்கப்படுவதை அப்படியே எத்தி வைக்கக்கூடிய பொறுப்புத்தான் நபி அவர்களுடைய பொறுப்பு. நபி அவருடைய சொந்த கூற்றுகள் எல்லாம் இந்த குர்ஆனிலே இடம்பெற மாட்டாது என்பதை ஓதக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த அடிக்கடி குல் 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 கூறுவீராக 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 நபி அவர்களை உருவாக்கி இருந்தால் அதில் எதற்காக வேண்டி குல் 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 என்று சொல்ல வேண்டும்? தன்னை பார்த்தே நீங்கள் கூறுங்கள் கூறுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களா? இல்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு மேலே இருந்த ஒரு ஆற்றல் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. நபி அவர்களே நீங்கள் கூறுங்கள், எனவே சொல்லப்படுவதை அப்படியே சொல்லுங்கள், சொல்லப்படுவதை அப்படியே சொல்லுங்கள் என்பதை என்ற முறையில்தான் நபி அவர்களை இந்த அல் குர்ஆன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதைத்தான் இந்த குல் என்று அதிகமாக இடம்பெறக்கூடிய வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றன என்பதை அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதேபோல நபி அவர்கள் எனக்கு எதிர்காலத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை தவிர என்று குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தானாக உருவாக்கிய ஒன்றிலே நபி அவர்கள் எதற்காக வேண்டி எனக்கு தெரியாது தெரியாது என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக சிலர் சொல்லலாம், பொய் சொல்லிவிட்டால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்திலே நபி அவர்கள் பொய் சொல்லாமல் தவிர்த்தார்கள் என்று சிலர் சொன்னாலும், உலகத்திலே நடக்கக்கூடிய சில விடயங்களிலே பொய் சொல்லாமல் வேண்டுமானால் தவிர்த்திருக்கலாம். மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய விடயங்களிலும் ஏன் நபி அவர்கள் மறைக்க வேண்டும்? விரும்பியவாறு நினைத்ததை எல்லாம் சொல்லி இருக்கலாம் அல்லவா? ஏன் மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒன்றை யாரும் கண்டுவிட்டு வந்து நபி அவர்களை கேள்வி கேட்க முடியாது. எனவே மரணத்துக்கு பின்னால் நடக்கக்கூடியவற்றை நபி அவர்கள் நினைத்தவாறு சொல்லி இருக்கலாமே, ஆனால் அப்படி சொல்லவில்லையே. காரணம் என்ன? நபி அவர்கள் தான் ஒரு அடிமை, தன்னிடத்திலே தனது ஒவ்வொரு செயலுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நபி அவர்கள் செயற்பட்டார்கள் என்பதை நபி அவருடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் நமக்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அது மாத்திரமின்றி நபி அவர்களை அல் குர்ஆன் கண்டிப்பதை பார்க்கிறோம், பல இடங்களில் கண்டிப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் உங்களை மன்னித்தருள்வாயாக, நீங்கள் ஏன் அவர்களுக்கு அனுமதி அளித்தீர்கள் என்று தபூக் யுத்தத்துக்கு செல்லாமல் பின்வாங்கியவர்களுக்கு நபி அவர்கள் அனுமதி கொடுத்ததை, யுத்தத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு அனுமதி கொடுத்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றார். நபி அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறார். அதே போல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபைக்கு வந்த பொழுது நபி அவர்கள் முகம் சுழித்துக் கொண்டார்கள். அதனையும் கண்டித்து அல் குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படுகின்றன. இப்படி நபி அவர்களை எச்சரித்து நபி அவர்களை அச்சுறுத்தி எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் அள்ளப்பட்டிருப்பதும் இது நபி அவருடைய புறத்தில் இருந்து அல் குர்ஆன் இறங்கவில்லை என்பதற்கான மிக தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக 4வது ஆதாரமாக நபி அவர்கள் எங்களுக்கு தெரியும், அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபி அவர்களே அவசரப்பட்டு நீங்கள் இந்த அல் குர்ஆனை கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம், அவனை பாதுகாத்து தருவது எங்களது பொறுப்பு என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே நபி அவர்களாக உருவாக்கிய ஒன்றிலே நபி எதற்காக வேண்டி அவசரப்பட்டு அவனை மரணமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும்? அவசியமில்லை. தனது அன்றாட வாழ்க்கையிலே நபி அவர்கள் பேசும் பொழுது அல்லது ஹதீஸை நபி அவர்கள் சொல்லும் பொழுது இப்படி நபி அவர்கள் அவசரப்படவில்லை. ஆனால் அல் குர்ஆன் ஆரம்பத்தில் இறங்கும் பொழுது நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? எனக்கு சொல்லப்படக்கூடிய தகவல்களை மறந்து விடுவேனோ என்ற பயத்திலே அவசரமாக அதனை மரணமிடுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதனை அல்லாஹ் தஆலா தடை செய்து, அப்படி நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை,
அதனை பாதுகாத்து மக்களுக்கு சொல்ல வைப்பது எமது பொறுப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குகிறார். அந்த வசனம் இன்றும் கூட காணப்படுகிறது. நபி அவர்கள் தலதுபுறத்திலிருந்து அல் குர்ஆனை கொண்டு வந்திருந்தால் இந்த இப்படியான நிகழ்வுகள் ஒரு நாளும் நடைபெற்றிருக்க மாட்டாது. அப்படியான வசனங்கள் அல் குர்ஆனில் இடம்பெற்றிருப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது என்பதை எங்களால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 5வது ஆதாரமாக இந்த அல் குர்ஆன் நபி அவர்களின் புறத்திலிருந்து வந்ததில்லை, வரவில்லை, அவர்கள் உண்மையான இறை தூதர் என்பதை அல் குர்ஆன் எப்படி நிரூபிக்கிறது என்பதற்கான 5வது ஆதாரமாக நாம் முன்வைக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், நபி அவர்களுடைய வாழ்விலே எத்தனையோ விதமான பெரும் சோதனைகள், துன்பங்கள் நிகழ்ந்தன. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நபி அவர்கள் மிகவும் ஆடி போனார்கள். நபி அவர்கள் ஆடி போன பல்வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் நிலை குலைந்து போன பல்வேறு துக்கமான நிகழ்வுகள். அதில் குறிப்பாக எங்களுக்கு ஒரே வருடத்திலே அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்கள் மிகவும் நேசித்த அவருடைய மனைவி, அதே போல அவர்களுக்கு மிகவும் உதவி ஒத்தாசையாக இருந்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் ஒரே வருடத்திலே மரணிக்கிறார்கள். மரணித்தவுடன் அவர்களுக்கு பெரும் சோதனை காவிர்களாக ஏற்படுகிறது. அதே போல நபி அவருடைய பல பிள்ளைகள் மரணிக்கிறார்கள், நண்பர்கள் மரணிக்கிறார்கள், அவருடைய குடும்பத்தினர்கள் பலர் மரணிக்கிறார்கள். இப்படி எல்லாம் நடந்தும் கூட அவை பற்றிய எந்த விதமான குறிப்புகளும் அல் குர்ஆனிலே இல்லை. அல் குர்ஆனிலே இல்லை. நபி அவர்கள் தான் இந்த குர்ஆனை உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக அப்படியான குறிப்புகள் ஒரு சில ஒன்றாவது இருக்க வேண்டும். ஆனால் அப்படியான நபி அவருடைய உணர்வுகளுக்கு எந்த விதமான இடமும் இந்த குர்ஆனிலே காணப்படவில்லை என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சகோதரர்களே, நிச்சயமாக இந்த குர்ஆன் இறைவனுடைய புறத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்பதிலே ஒரு அணுவளவும் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட முடியாது. அது மாத்திரமே எங்களுக்கு தெரியும், நபி அவர்களுக்கு மிகவும் அவருடைய வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்திய மிகப்பெரும் ஒரு கவலையான சந்தர்ப்பம் தான் அவருடைய மானத்திலே கை வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது விபச்சார குற்றம் சுமத்தப்படுகிறது, அவதூறு. இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பது என்று தெரியாது, செய்வதறியாது நபி அவர்கள் மிகப்பெரும் மன உளைச்சலை சந்தித்தார்கள். ஒரு மாத காலமாக, பல நாட்களாக எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாமல் மதீனாவே மிக பெரும் ஒரு பதட்டத்திலே காணப்பட்டது. குர்ஆன் நபியுடைய புறத்திலிருந்து வருவதாக இருந்தால் உடனடியாக ஏதாவது ஒரு முடிவை அறிவித்திருக்கலாம். ஆனால் பல நாட்களுக்கு பின்னால், பல்வேறு மன உளைச்சல்களுக்கு பின்னால், பல ஆலோசனைகளுக்கெல்லாம் பின்னால் தான் அல் குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அந்த வசனங்களை நபி அவர்கள் தான் சொன்னார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆயிஷா நாயகி பரிசுத்தவாதி என்று, தூய்மையானவர் என்ற அந்த வசனங்களை நபி அவர்கள் தான் இறக்கியதாக இருந்தால், நபி அவர்கள் தான் கொண்டு வந்ததாக இருந்திருந்தால் ஏன் அவ்வளவு தாமதித்து கொண்டு வர வேண்டும்? ஆரம்பத்திலே கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த 5 ஆதாரங்களும் எங்களுக்கு எதனை சொல்கின்றன? இந்த அல் குர்ஆன் நபி அவர்கள் கொண்டு வரவில்லை. நபி அவர்கள் கொண்டு வரவில்லை. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இறைவனிடமிருந்துதான் இந்த அல் குர்ஆன் வந்திருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் இந்த அல் குர்ஆனுடைய 2வது பகுதியான அது எப்படி அற்புதமாக திகழ்கின்றது, எப்படி அற்புதமாக, எப்படி ஏன் இந்த அல் குர்ஆனுடைய சவாலை அந்த மக்களால் முறியடிக்க முடியாமல் சென்றதற்கான காரணம் என்ன என்ற விடயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே அல்லது சென்ற வகுப்புகளிலே உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்கள் கேள்விகள் கேட்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 40 நாட்களாக இந்திரியமாக இருக்கும். அதற்கு பின்னால் அது இரத்த கட்டியாக மாறும். அதுக்கு பின்னால் அது சதைப்பிண்டமாக மாறும். இப்படி இந்த கட்டம் சம்பந்தமாக சில ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரபலமான ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். 40 நாட்கள் இந்திரியமாக, அதுக்கு பின்னால் இரத்த கட்டியாக இருக்கும், அட்டை பூஜை வடியில இருக்கும் என்ற அந்த ஹதீஸின் அடிப்படையிலே சிலருக்கு நாம் சென்ற வகுப்பிலே சொன்ன அந்த ஹதீஸ் ஒரு முரணாக தெரிகின்றது. அது உண்மையிலே வெளிரங்கத்திலே பார்க்கக்கூடிய இடத்தில் ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருந்தாலும் அறிஞர்களுக்கு பலவிதமான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாம் சொன்ன 42வது நாளிலே
நாட்கள் சென்ற பின்னால் அந்த பிள்ளையுடைய உருவம் வழங்கப்படுகிறது, அதற்கு கேள்வி பார்வை போன்றவை அதுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக ஹதீஸில் இடம்பெறுவதாக சொன்னோம். அதற்கும் நாம் இப்பொழுது அந்த வளமையாக நாம் கேட்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் 40 நாட்கள் இந்திரியமாக அதற்கு பின்னால் அலகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அட்டை பூச்சியினுடைய வடிவிலும் இருக்கும் என்ற ஹதீஸுக்கு மத்தியிலே எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அதிலே அந்த ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸிலே நாம் வளமையாக படித்த அந்த ஹதீஸிலே அதிலே உருவம் வழங்கப்படும் என்ற விவரம் கிடையாது. உருவம் வழங்கப்படும் என்ற விவரம் அதிலே கிடையாது. ஆனால் நாம் சொன்ன அந்த ஹதீஸிலே கட்டத்தில் நடைபெறுகிறது என்பதுதான் அதனுடைய விளக்கம் என்பதை அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு அலம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசரமாக கேட்கலாம். சகோதரர் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பாடத்துல நாம் இந்த சென்ற 2 வகுப்புகளுக்காக 2 பாடங்களுக்கு பின்னால் பரீட்சை வைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்திருக்கின்றோம். அல்லது இன்னொரு முறையையும் நாம் இதில் கடைபிடிக்க முடியும். அதாவது இந்த பாடங்களை கேட்டு அதிலே இருந்து நீங்கள் குறிப்புகள் எடுத்து எங்களுக்கு அனுப்பினால் பரீட்சைக்கு பதிலாக நாம் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டதாக கருதப்படும். அப்படி எல்லா வகுப்புகளுக்கும் குறிப்புகள் அனுப்பக்கூடியவர்களுக்கு நாம் இறுதியிலே சான்றிதழ் வழங்கலாம். அல்லது 2 முறையை நாம் தெரிவு செய்ய வேண்டும். 2 முறையும் தெரிவு செய்ய முடியாது. ஒன்றில் குறிப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு புள்ளிகள் வழங்குவது, அல்லது பரீட்சை வைத்து அதற்கு பதிலளிப்பது அடிப்படையிலே நாம் சான்றிதழ்கள் வழங்க முடியும். இந்த 2 ஒன்றைத்தான் நாம் தெரிவு செய்ய வேண்டும். அது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இன்று இந்த நிகழ்ச்சியிலும் பகிர்ந்து கொள்ள முடியும். அல்லது வாட்ஸ்அப் குழுமத்திலும் உங்களுடைய கருத்துக்களை அது சம்பந்தமாக தெரிவித்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை அல்லது நாளை மறுநாள் அது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும்.